அதனால் வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நேற்று தினத்தில் கூட நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்திருந்தது. வந்த ஒவ்வொருவருக்காயும் நன்றிகளை சொல்லுகிறேன். நீங்கள் லேட் ஆனாலும் எழுந்து வாங்க. ஃபுல்லாக நான் கரெக்டாக 10 o'clock வர முடியலனால நான் மேபி ஒரு 11 o'clock வரேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட அந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். சரி, இந்த நாளிலும் நம்மளுடைய தியானத்திற்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் என்று சொல்லி நம்முடைய தியானத்திற்காக எடுத்திருக்கிறோம். The blood of Christ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம இந்த காலை வேளையில தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரத்திலே 11 - 12 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி இரத்தம் நமக்கு அருளுகிற ஒரு சில காரியங்களை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்கவிருக்கிறோம். முதலாவது எபிரேயர் 9, 11, 12. கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனித்தோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நமக்கு முதலாவது கொண்டு வருகிற ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து ரொம்ப ஒரு தாழ்மையின் ரூபமாய் அடிமையின் ரூபமாய் இந்த பூமியில வாழ்ந்து கடைசியில உங்களையும் என்னையும் போல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யான போல வாழ்ந்து நல்ல ஒரு வண்டியில போய் அப்படிலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழல. அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. What a big difference. எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில நம்மலாம் வாழ வரும்போது நம்ம என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறோம்? நல்ல ஒரு வசதியான இடத்துல இருக்கணும், நல்ல ஒரு வீட்டுல இருக்கணும், நல்ல ஒரு கார் இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், இப்படியான காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்ததற்குரிய காரணம் தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தும்படிக்காய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளும் அவரோட கம்பேரே பண்ண முடியாது. ஆமென். என்னதான் நல்லவங்கன்னு சொன்னாலும், என்னதான் நம்ம உத்தமர்கள்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டாலும், நம்ம மற்றொரு இடத்துல நம்ம அப்படியா வெளிப்பட்டு கொண்டு இருந்தாலும், உண்மையாக யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சுபாவத்து கூட அவருடைய காரியத்தோடு கூட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. There is no comparison. இயேசுவை போல நான் வாழ்கிறேன், இயேசுவை போல நான் வாழ்ந்திருக்கிறேன், அவரை போல நான் நன்மை செய்கிறவனாய் சுற்றி தெரிந்திருக்கிறேன் ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவரோட கூட கம்பேரே பண்ண முடியாது. பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல எல்லாம் நம்ம வந்து ஒரு செல்ஃபிஷ் நேச்சரோட நம்ம வரோம். ஐ ஹாவ் டு பி குட். நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எனக்கு எந்த சேதம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நாம எல்லாரும் வாழுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனம் கூறுகிறது, வெள்ளாட்டுக்கடா இளங்களை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? இட்டர்னல் ரிடம்ஷன், நித்திய மீட்பு. The blood of Jesus Christ gives you eternal redemption. நித்திய மீட்பை உங்களுக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஏன், எதில இருந்து எனக்கு ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறார், எதில இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புத்தகத்துல 4வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதிலே 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 4:10 வாசிங்கள். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு
நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். போதும். பாருங்க, இந்த வசனத்திலே ஒரு பாவம் செய்கிறதுனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற காரியங்களை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்துல? 10வது வசனம், அதற்கு அவர், என்னை என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்யும் பொழுது மனுஷன் என்ன பெற்றுக்கொள்கிறான்? என்ன பெற்றுக்கொள்கிறான்? சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்யும் பொழுது மனிதன் என்ன பெற்றுக்கொள்கிறான்? சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். அதற்கு அடுத்த வசனம் கூறுகிறது, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. ஒரு பாவம் செய்யும் பொழுது மனுஷன் சபிக்கப்படுகிறான், பனிஷ்மெண்ட் ரிசீவ் பண்றான். அதனுடைய விளைவுகளை பார்க்கும் பொழுது அது அவனுடைய வேலைகளையும் பாதிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் வேலை பார்த்து நான் பாட்டு சந்தோஷமா நான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேலைக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி வேலை தனியா இருக்குது, அதனால என்ன வேணாலும் நான் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல வாசிக்கிட்டு பாருங்க, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. அல்லேலூயா. வெரி ஸ்பெசிபிக் ஆண்டவர் சொல்றார், உனக்கு அது பலன் கொடுக்காது. ஏன்? நீ பாவம் செய்திருக்கிறபடியினால உனக்கு அது பலனை கொடுக்காது. அடுத்த வசனம் அதே இதுல, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, மனுஷன் சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேலைகளில பிரச்சனைகளை பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்கு அப்புறமாய் பார்க்கும் பொழுது அவன் பூமியிலே நிலையற்றவனாய் சுற்றி திரிகிறவனாக, நோ பீஸ், ஒரு சமாதானமற்று ஒரு இடத்துல உட்கார முடியாம வேரூன்ற முடியாம அவனை சுத்தி திரிகிற ஒரு அனுபவத்தை அந்த வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. பிரியமான, ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நேரிடுகிறது என்பதை ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, அரவிந்த் நீ இப்படி பண்ணனா உனக்கு சாபம் வரும், நீ இப்படி பண்ணனா உன் வேலை பிரச்சனையாகும், நீ இப்படி பண்ணனா உன் வாழ்க்கையில உனக்கு சமாதானம் போயிடும். இது ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாய் நமக்கு காயினுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தண்டனையாய், ஒரு சாபமாய் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. இதுல இருந்து தான் ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஏசாயா 53:5 வசனம் கூறுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம இந்த காயின் செய்த குற்றங்கள் எல்லாம் எங்க யார் மேல போய் விழுந்திருக்குது? யார் மேல போய் விழுந்திருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விழுந்திருக்குது. அல்லேலூயா. காயின் செய்தது மாத்திரம் தானா? நாம பேசின எல்லாருடைய குற்றங்களும் அவர் மீது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, பாவங்களை செய்யும் பொழுது, பொய் சொல்லும் பொழுது, அக்கிரமமான காரியங்களை செய்யும் பொழுது யார் மேல போய் விழுவுதான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விழுவுது. அல்லேலூயா. நீங்க செய்த எல்லாம் யார் மேல போய் விழுந்திருக்குது? நீங்க சந்தோஷமா நீங்களும் நானும் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா யார் கஷ்டப்பட்டிருக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும், நம்மளுடைய மீறுதல்களையும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. அது ஒன் வே மாத்திரம் இல்ல, ஆண்டவர் வெறும் ஏற்றுக்கொண்டவர் மாத்திரம் இல்ல. இந்த வசனம் கூறுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். பாருங்க, நாம தப்பு செய்து சமாதானத்தை இழந்து போனோம். இங்க காயின் சமாதானத்தை இழந்து போகிறாரு. பூமி எங்கும் சுற்றி திரிவாய், உனக்கு சமாதானமே இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இங்கே ஆண்டவர் என்ன செய்யறார்? அதையெல்லாம், காயினுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்திலே அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய
தழும்புகள் நமக்கு என்ன கிடைக்குது? குணமாக்குது. ஹல்லேலூயா. நாம என்ன கொடுக்கிறோம்? அவர் என்ன நமக்கு கொடுக்கிறாரு? ஹல்லேலூயா. நாம என்ன கொடுக்கிறோம்? பாவத்தை அள்ளி அவர் தலையில கொடுக்கிறோம். அவர் என்ன பதிலுக்கு நமக்கு கொடுக்கிறாரு? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், அவர் நமக்கு சுகத்தையும் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு டிரான்சாக்ஷனா? இந்த டிரான்சாக்ஷன் யாராவது ஒத்துப்பீங்களா? நீங்க உடைஞ்ச பொருளை கொடுத்துட்டு நல்ல பொருளை வாங்குறது யாராவது செய்வாங்களா? ஆனா ஆண்டவர் செய்யறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அப்படியாக ஒரு மீட்பை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உடைஞ்சு போன பாத்திரம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க சில நேரத்தில். அங்க எப்படின்னா உடைஞ்ச அந்த பழைய பாத்திரத்தை எடுத்துட்டு போறதுக்குன்னே வருவாங்க. எடுத்துட்டு போய் என்ன தருவாங்க? நமக்கு என்ன தருவாங்க? ஏதாவது தருவாங்க, சாரி எல்லாம் தருவாங்க. ஹல்லேலூயா. அதை பெற்று கூட நமக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த உடஞ்சு நஞ்சு போன பாத்திரத்துக்கு இவ்வளோ நல்ல இது கொடுத்த பொருளை கொடுத்துருக்கிறானே, அவன்கிட்ட பேரம் பேசி எப்படியாவது அவனே ஒரு 5 ரூபா 10 ரூபா சம்பாதிக்கிறான்னு சொன்னா அவங்கிட்டே பேரம் பேசி அவனை அதிகமான பொருளை கொடுக்க வைத்துருவோம். ஹல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் தாமே ஏற்றுக்கொண்டாராம், அவரே சுமந்தாராம், அவரே ஏற்றுக்கொண்டாரு. அவர் என்ன பதில் கொடுக்கிறார்? பெஸ்ட் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய மீட்பை நமக்கு கொடுக்கிறார். ரிடெம்ஷன், அந்த மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 21வது வசனம் அதை அழகாய் சொல்லுகிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. அழகா ஒரு சிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த போது சொன்னாங்கல்ல, ஒரு ஏதோ நெல்லிக்காவை அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? கடிச்சிட்டாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு நெல்லிக்காவை கடிச்சிட்டாங்க யாருக்கும் தெரியாம. அது கூட ஒரு பாவம்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினாராம். ஹல்லேலூயா. நீங்க யாராவது நம்ம பாவமே செய்யலன்னு யாராவது உணராம இருக்கிறீங்களா? ஆமென். இயேசு இந்த பூமிக்கு எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக தூக்கி சுமந்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பெரிய நமக்கு இருந்த பெரிய ஒரு கடனை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டார். பெரிய கடனை என்ன பண்ணிட்டாரு? அவரே பே பண்ணி முடிச்சிட்டாரு நமக்கு பதில். ஏன்னா நம்மளால பே பண்ணவே முடியாது. ஒரு பையன் இந்த கிளாஸ் கடைக்கு போனானா அவங்க அப்பாவோட. அங்க போகும் பொழுது அந்த அப்பா அதுல போட்டிருந்தது டு நாட் டச் அப்படின்னு போட்டிருந்தது எல்லா பொருளையும். இவன் ஒரு 4 வயசு பையன்தான். அவங்க அப்பாவுக்கு தெரியும் டச் பண்ணக்கூடாதுன்னா நம்ம எல்லாருக்கும் டச் பண்ணி பார்க்கணும்னு தோணும். கரெக்டா? அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான்? உடனே போய் அதை டச் பண்ணி பார்த்துருக்கிறான். அதை லைட்டா டச் பண்ணா பரவாயில்ல, அந்த பொருள் என்ன ஆயிடுச்சு? தட்டி கீழே விழுந்துருச்சு. உடஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்காது. கடை ஓனர் பக்கத்துல நின்றுட்டாரு. யாரு உடைச்சது அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த பையனுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த பையன் தட்டி விட்டான், அப்படியே இருந்துட்டான். அவங்க அப்பா சொல்றாரு, இவன் தான் உடைச்சான் அப்படின்றாரு. நான் இல்ல, இவன் தான் உடைச்சான்றாரு அவங்க அப்பா. அந்த பையன் உடைச்சான் அப்படின்னா காசு கட்டி ஆகணும் அப்படின்னா அந்த பையன் அவன் வாழ்க்கை முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா கூட அதை கட்ட முடியாது. ஹல்லேலூயா. அப்ப யாரு கட்டினார்? அதை அவங்க அப்பா தான் கட்டினாரு. ஹல்லேலூயா. அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நீங்களும் நானும் செய்த எல்லா குற்றங்களுக்கு ஈடாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். ஆமென். அது நமக்கு மாத்திரம் அவர் செய்தது காரியம் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்காகவும், எல்லா ஜாதி மக்களுக்காகவும், எல்லா விதமான மதத்துக்கு சார்ந்தவர்களுக்காகவும் என்ன சொல்ற ஆண்டவர்? இந்த பாவத்தை எடுத்து போகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எல்லாருடைய உலகத்தின் பாவங்களை எடுத்து போக்குகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் இன்னொரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரே தரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நமக்கு மீட்புக்காக இயேசு ஒரே தரம் பூமிக்கு அவதாரமா எடுத்து ஆண்டவர் வரல. ஹல்லேலூயா. ஒரே தரம் வந்தாரு. ஒரே தரம் எல்லாவற்றுக்காயும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எல்லாருடைய காரியங்களையும் அவர் ஒரே நேரத்துல போக்கி விட்டார். ஹல்லேலூயா. நித்திய மீட்புக்கான ஒரு வழியை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நம்ம பெற்றுக்கொள்ளுகிற முதலாவது காரியமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான்
பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வேற வழியே இல்லை. அதனாலதான் இந்த நித்திய மீட்பை ஆண்டவர் கொண்டு வந்து அவரே ஜீவனை கொடுத்து இந்த பூமிக்கு கடந்து வந்து ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு வழியை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். யார் யாரெல்லாம் அந்த ரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போக முடியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 9-10 வசனங்களை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 7, Revelation 7, 9 and 10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஆமென். பரலோகத்துல அந்த வசனம் கூறுகிறது, வெள்ளை அங்கி தரித்து ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று தேவனுக்கு முன்பாக நின்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அல்லேலூயா. யார் அந்த வெள்ளை துணியை உடுத்தியிருந்த மக்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 13-14 வசனங்களிலே வேதம் கூறுகிறது. வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நித்திய மீட்பை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தங்களுடைய இருதயத்தையும் தங்களுடைய வாழ்க்கையையும் கழுவினவர்களுக்கு இந்த பரலோகத்திலே இந்த காரியம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற யாருமே அவருக்கு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆராதித்ததா வேதம் கூறல. ஆமென். வேற யாராவது போட்டிருக்காங்களா? வேற ஏதாவது சேனல் வழியா வந்தவங்க, இவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால வந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்க பாரம்பரியத்தை பிடிச்சிட்டே வந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து நற்கிரியைகளை செய்து கொண்டு வந்தவங்க, இவங்க எல்லாம் ஒரு சைட்ல நிக்கிறாங்க அப்படின்னு வேதம் கூறுகிறதா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு கூட்ட ஜனங்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் அங்க. அவர்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய ஜீவனை கழுவினவர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதற்காகவே ஆண்டவர் நமக்கு நித்திய மீட்பை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படலனா பரலோக ராஜ்யம் கிடையாது. ஆமென். நற்கிரியைகளினால பரலோக ராஜ்யம் கிடையாது, பாரம்பரியத்தினால பரலோக ராஜ்யம் கிடையாது, அவருடைய ரெக்கமெண்டேஷனால இவருடைய ரெக்கமெண்டேஷனால பரலோக ராஜ்யம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே தங்கள் சரீரத்தை தங்கள் இருதயத்தை தோய்த்தவர்களுக்கு மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே இடம் உண்டு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. முதலாவது நமக்கு நித்திய மீட்பு. அதற்கப்புறம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட என்றென்றைக்கும் இருக்க போகிறோம். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நம்மளும் போவோம். ஆமென். அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்க நம்மளும் இருப்போம். ஏன்னா அவருடைய மணவாட்டி நம்ம. we are his என்னது bride. ஹல்லேலூயா. அவருடைய மணவாட்டியா இருக்கிறதுனால அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நமக்கு வேலை. ஹல்லேலூயா. அப்ப அவரோடு கூட நாம என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சோ நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறனா அப்படிங்கிற ஒரு क्वेश्चन மார்க் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. am I washed in the blood of Jesus? இயேசு கிறிஸ்துனுடைய ஆண்டவர் நித்திய மீட்பை உண்டாக்கி வைத்து போயிருக்கிறேன்றாரு. அதை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லுகிறாரு. அப்ப am I going or not going? simple question. are you going or not going? நீங்க போறீங்களா போகலையா? போறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன ஒரு உற்சாகம். இப்படியே போனா அங்க வரைக்கும் கூட போக முடியாது போல இருக்கு. போறதுக்கு இந்த வாஸ்தே ரெவிடே பிரியாசப்படணும். ஆமென். சரி. praise the Lord. hallelujah. கொஞ்சம் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். hallelujah. நித்தியத்திற்கும் கூட இயேசுவோட இருக்க போறோம். ஆமென். அதுதான் நமக்கு சந்தோஷம். அதை நம்ம இப்பவே உறுதிப்படுத்திக்கிட்டோம். இப்பவே நம்ம சாவறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி உறுதிப்படுத்துறது இல்ல.
அல்லேலூயா. உனக்கு மரணம் வரப்போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உறுதிப்படுத்துகிறது இல்ல, இன்னைக்கே ஒரு நல்ல நாளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. டுடே இஸ் a good day. அல்லேலூயா. இன்னைக்கே ஆண்டவர் சொல்ல உன் ரட்சணிய நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. நாளைக்கு வருமா வராதா, நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார், உனக்கு நித்திய மீட்பின் வழியை நான் உருவாக்கி விட்டேன். அல்லேலூயா. அதுல நீ தான் பிரவேசிக்கணும். ஆமென். இரண்டாவதாய் அந்த வேதம் கூறுகிறது, வேத வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் இரத்தத்தின் மூலியமாய் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் எபிரேயர் 9வது அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசிங்க. அதற்படியெனில் காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால் நித்திய ஆவியாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென், ஆமென். இரண்டாவதாய் வேதம் கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளுடைய மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகளை கழுவுகிற இரத்தம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இந்த செத்த கிரியைனா என்னது? டெட் ஒர்க்ஸ். அப்ப டெட் ஒர்க்னா என்னது? அதை செய்கிறதுனால எந்த பலனும் கிடையாதுன்னு அர்த்தம். கரெக்டா? அதை செய்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. அப்ப அந்த செத்த கிரியை என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்தில் அநேக காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. நம்ம பாரம்பரியம் ஒரு செத்த கிரியையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ட்ரெடிஷன்ஸ், உடைய பாரம்பரியங்கள், எங்க தாத்தா அப்படி செய்தாங்க, எங்க பாட்டி அப்படி செய்தாங்க, எங்க அம்மா அப்படி செய்தாங்க, எங்க அப்பா அப்படி செய்தாங்க. பாரம்பரியம் ஒரு செத்த கிரியையாய் காணப்படும். ட்ரெடிஷன்ஸ் நம்மளைய பரலோக ராஜ்யத்திற்கு ட்ரெடிஷன் தேவை இருக்கணும், நல்லா தான் இருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்கள் கல்ச்சர்ல இருக்கும், ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். பட் ஆனாலும் பார்க்கும்போது அது நம்மளை பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நம்மளை எடுத்து செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கிரியைகள் நம்மளை பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்து செல்லாது. எதெல்லாம் ஆண்டவர் செத்த கிரியைன்னு சொல்றாருன்னா, எது எல்லாம் நம்மளை பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை என்ன பண்ணாது, கொண்டு செல்லாது. நமக்கு பரலோக ராஜ்யத்துல ஒரு இடத்தை உண்டு பண்ணி கொடுக்காது. எது உண்டு பண்ணி கொடுக்காது? பாரம்பரியங்கள், நம்ம ரிச்சுவல்ஸ், நம்ம கடைபிடிக்கிற ரிச்சுவல்ஸ். சிலர் சில ரிச்சுவல்ஸ் வச்சிருப்பாங்க, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அது எல்லாம் நம்மளைய பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்மளை கொண்டு செல்லாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அந்த அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவதற்காக மனுஷன் எவ்வளவு முயற்சிகளை செய்யறான். ஆமென். எவ்வளவு முயற்சிகளை செய்யறான் பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு இடத்துக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு முயற்சி பண்ணி அந்த அந்த மனசாட்சி அவனை உறுத்துது. அந்த மனசாட்சி அவனுக்குள்ள ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிறதுனால அவன் என்ன செய்கிறான், அவன் கடந்து போகிறவன். அவங்கள பார்த்தா நம்ம சந்தோஷம் தான் படணும். ஹல்லேலூயா. அவள் எடுக்கிற முயற்சிகளை நாமெல்லாம் எடுப்போமானே தெரியல. அவள் எடுக்கிற முயற்சிகளை நாம எடுப்போமான்னு தெரியல. அவ்வளவு முயற்சிகளை செய்து சிலர்லாம் அப்படியே முழங்காலே நின்று எவ்வளவோ மைல் நடந்து போய் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு, கோவில்களுக்கு அவர்கள் போகிறார்கள். அல்லேலூயா. சிலர் எவ்வளவோ 40 நாட்கள் அந்த மாதிரி இருந்து ரொம்ப தியாகம் செய்து அவர்கள் அப்படியாய் தேவனை, கடவுளை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இவ்வளவு முயற்சிகளை செய்து மனிதன் எப்படியாவது தன்னுடைய மனசாட்சியை கழுவி விடலாம் என்று சொல்லி அவன் முயற்சி செய்கிறான். அல்லேலூயா. சிலர் பாருங்க, உண்டியல்ல போய் எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்களை போடுகிறார்கள். வைர நெக்லஸ், வைர மாலைகள் என்று சொல்லி எவ்வளவோ காரியத்தை கொட்டி தீர்க்கிறார்கள். எதற்கு? அந்த மனசாட்சி கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா மனசாட்சி கழுவப்பட்டுச்சா? கழுவப்படல. வருஷம் வருஷம் போறாங்க, வருஷம் வருஷம் அதே காரியங்களை திரும்ப திரும்ப செய்யறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப பொய் சொல்லுகிற அனுபவம், திரும்ப திரும்ப ஏமாற்றுகிற அனுபவம், திரும்ப திரும்ப தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற அனுபவத்தை, செத்த கிரியைகளில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை கழுவி நம்ம மனசாட்சியை கழுவுகிறது. ஹல்லேலூயா. அதற்கு அப்புறமா அதே வசனம் கூறுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து அந்த வசனம் இல்ல, 14ஆம் வசனம்,
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, உங்களுடைய செத்த கிரியைகளை கழுவி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். என்ன மாற்றம்? பழைய கிரியைகளை ஆண்டவர் கழுவி அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு புதிய இருதயத்தை அவர்களுக்கு, ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இருதயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இந்த காரியத்துல நம்ம கஷ்டப்படுகிறோம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறோம். ஏன் கஷ்டப்படுகிறோம்? ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படுகிறோம். ஏன்? நம்மளுடைய இருதயம் இன்னும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படவில்லை. அல்லேலூயா. எப்பொழுது அது கழுவப்படுகிறதோ ஆண்டவர் அந்த மனசாட்சியை கழுவி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு காரியமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உள்ளான மனிதனை ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. நீங்க நினைக்கலாம், என்னடா என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, எனக்குள்ள மட்டும் ஆண்டவர் ஆராதிக்க தோண மாட்டுது, ஆண்டவருக்கு கொடுக்க தோண மாட்டுது, ஆண்டவருக்கு ஒரு ஜெபம் செய்ய தோண மாட்டுது, ஒரு சிம்பிள் பிரேயரை கூட என்னால செய்ய தோண மாட்டுது. அவ்வளவு இருதய கடினமாய் நான் இருக்கிறேனே, அவ்வளவு நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாய் வாழுகிறேனே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இவ்வளவு சிறப்பான காரியங்களை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். but we are not able to open our mouth for a simple prayer. ஒரு சின்ன ஜெபத்திற்கு நம்ம வாயை திறக்க முடியல. சின்னதாய் ஆண்டவரை துதிக்க நம்ம மனசு வர மாட்டுது. சின்னதா ஆண்டவரை துதிக்க மனசு வர, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்றதுக்கு மனுஷனுக்கு மனசு வர மாட்டுது. ஆண்டவரை கொஞ்சம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவரை கொஞ்சம் கொடுத்து உண்மையா இருக்கணும். நோ, அவ்வளவு இருதயம் கடினப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அவ்வளவு ஆண்டவர் இடத்திலிருந்து விலகி இருக்குது பிரியமானவர்கள். that is the fact, that is the fact. அதுதான் உண்மை. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? மரியாளுடைய இருதயத்தை போல காணப்படும். ஹல்லேலூயா. அவள் என்ன செய்த? ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஓயாமல் ஆண்டவரை முத்தம் செய்கிற, அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிற ஒரு அனுபவத்திலே காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் தடுத்தாலும் அவளை யாரும் தடுக்க முடியல. ஏன்னா அவருடைய இருதயம் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அந்த இரத்தம் நம்மளுடைய இருதயத்தை கழுவும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை உங்களால கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கனியற்ற இருளான காரியங்களை ஆண்டவர் அகற்றிவிட்டு ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அதை செய்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. மூன்றாவதாய் எபிரேயர் 9:22 வாசிங்க. எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறிய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். ஹல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் இல்லாம நமக்கு என்ன கிடைக்காதா? பாவ மன்னிப்பு, forgiveness நம்ம வாழ்க்கையில காணப்படாதான். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் forgivenessனா ஏதோ ஈஸியா நம்ம வாயில சொல்லிட்டு போற வார்த்தை நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற ரத்தம் சிந்துதல் இல்லாம, யாருடைய ரத்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்துதல் இல்லாம நமக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. only through the blood of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துல மாத்திரம் தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே நமக்கு மன்னிப்பு உண்டாகுது என்றால் அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட வேண்டும். ஆமென். அவருடைய இரத்தம் மாத்திரம் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும். அவருடைய இரத்தம் மாத்திரம் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும். அப்ப நாம அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமா? அப்பதான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் நம்ம வாழ்க்கையில உண்டாகுது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரம் நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆண்டவர் எப்படி நம்மளை மன்னிக்கிறாரு? எப்படி மன்னிக்கிறாரு? அவரு கடலின் ஆழத்துல நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணுகிறாரு? மன்னிக்கிறார். மன்னித்து அதை தூக்கி எறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் முதுகுக்கு பின்னால போடுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம். He forgives and he forgets. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னித்து அதை மறக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா.
இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வரும் பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. நாட் சிம்பிளி பை சிட்டிங் ஹியர். இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால பரலோக ராஜ்யம் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல போட்டிருந்ததா, யார் யாரெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களோ இந்த சண்டே மார்னிங் எல்லாரும் பரலோக ராஜ்யம் வந்துருவாங்க, யார் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அட்டென்ட் பண்றாங்களோ எல்லாரும் பரலோக ராஜ்யம் வந்துருவாங்க அப்படின்னு வேதம் கூறுகிறதா? இல்ல. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திலே காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதான் அட்டெண்டன்ஸ் ஒரு ட்ரெடிஷனா மாறிடுது. சர்ச்சுக்கு வர அட்டெண்டன்ஸ் ஒரு ட்ரெடிஷனா மாறிடுது. சண்டேனா சர்ச்சுக்கு வரணும், சாட்டர்டேனா இந்த இதுக்கு வரணும், சண்டேனா அதுக்கு போகணும், ஃப்ரைடேனா இதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அதுதான் ட்ரெடிஷன். ஒரு பாரம்பரியமா மாறிடுச்சு. ஒரு பாரம்பரியமா மாறிடுச்சு. பாரம்பரியம் நம்மளை எங்க கொண்டு போகாது? பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை கொண்டு போகாது. அதில் 100 தடவை 100 வருஷம் நீங்க கரெக்டா அட்டென்ட் பண்ணாலும் பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் அந்த பரலோகத்திலே நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. கடைசி காரியமாய் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 19-20 வசனத்தை வாசிங்க. கடைசி காரியங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். போதும். இந்த வசனம் கூறுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஹல்லேலூயா. நாம தேவனை கிட்டி சேருவது நமக்கு என்னது? தைரியம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆண்டவர் ஒரு வழியை திறந்துட்டாரு, நம்ம பயப்பட தேவையில்லை. பாருங்க, இப்போ இந்த சில சமயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ள ஒருத்தர் இருப்பாரு, வெளியில இருந்து கடவுளை வணங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. கரெக்டா? வெளியில இருந்தே கடவுளை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா உள்ள ஒருத்தர் மாத்திரம் தான் போவாரு. உள்ள ஒருத்தர் மாத்திரம் தான் போய் வேலைகளை செய்கிறவராய் காணப்படுவார். ஆனா இங்கே வசனம் கூறுகிறது, நாம் எப்படி அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியிலே. Hallelujah. God has given us the strength and the courage, அந்த தைரியத்தை, boldness ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதற்கு? அவரை கிட்டி சேருவதற்கு ஆண்டவர் நமக்கு வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். Hallelujah. அந்த இவ்வளோ வழி ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, என்னை கிட்டி சேர உனக்கு வழி திறந்திருக்குது. யூ கேன் கம் க்ளோஸ் டு மீ. நீ என்னை கிட்டி சேரலாம். அதற்கான வழிகளை நான் திறந்து உனக்கு வைத்திருக்கிறேன். உன்னுடைய நற்கிரியைகளினால நீ என்னை கிட்டி சேர முடியாது. என்னுடைய நான் அந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீ கழுவப்பட்டு இருக்கிறபடியினால நீ கிட்டி சேரலாம். ஹல்லேலூயா. என்னுடைய நல்ல முயற்சிகளினால் ஆண்டவரை கிட்டி சேரனா ஒரு நாள் கிட்டி சேரலாம், ஒரு நாள் கிட்டி சேர முடியாது. பல வாரம் கிட்டி சேர முடியாமலே ஆண்டவரை போயிடும். என்னுடைய நற்கிரியை, ஏன்னா நான் எப்பமா தான் நற்கிரியை செய்வேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் உண்மையா இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் நல்லவனா இருப்பேன். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் தான் ஆண்டவரை நான் கிட்டி சேர முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி நம்ம என்னைக்கு உள்ள போக முடியும், என்னைக்கு வெளியே வர முடியும் அப்படிங்கறதுல ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அவரை கிட்டி சேர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். அதனால அந்த அடுத்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 22வது வசனத்துல துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களையும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று சொல்லி வேதம். draw near to God. தேவனை கிட்டி சேர ஆண்டவர் வழியை திறந்து கொடுத்துட்டாரு. இப்ப கிட்டி சேர வேண்டியதை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வழி வாசல் எல்லாம் திறந்திருக்குது. ஆனா ஆண்டவரை கிட்டி சேர நினைக்கிறவர்கள் வெகு சிலராய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவரை நான் கிட்டி சேர்றதற்கான முயற்சிகளை நான் எடுக்க வேண்டும். வழி திறந்திருந்தா போதுமா? அதுக்குள்ள யாராவது ஒருத்தர் பிரவேசிக்கணும். கிட்டி சேர முயற்சி செய்யணும். ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கொள்ள நம்ம தான் முயற்சி செய்யணும். அப்ப ஆண்டவரை கிட்டி சேரணும்னு சொல்லி ஆண்டவர் வழியை திறந்து கொடுத்திருக்கும் பொழுது நம்ம தைரியமா இதுக்குள்ள பிரவேசித்து ஆண்டவரிடத்துல நெருங்கின உறவை நாம ஏற்படுத்தி கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24வது வசனம் கூறுகிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கிட்டி சேரணும். ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற வழியில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதல்ல அவரை கிட்டி சேரணுமா, அப்புறம் என்ன பண்ணணும்? நற்கிரியைகளை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில என்ன நற்கிரியைகளை நம்ம இந்த கடந்த வாரத்துல நம்ம செய்தோம்? இந்த வருஷம் துவங்கினதுல இருந்து என்ன நற்கிரியைகளை நாம செய்தோம்? 2024ல நம்ம என்ன நற்கிரியைகளை ஆண்டவருக்காய் செய்தோம் என்பதை நாம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கிட்டி சேரவர் நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நம்ம வாழ்க்கையில போன வருஷம் எதுவுமே செய்யலைங்க, போன வருஷம் நான் எந்த நற்கிரியும் சொன்னா, இந்த வருஷம் இப்பதான் துவங்கி இருக்குது. நம்ம இப்பொழுதே ஒரு சில தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரை கிட்டி சேர முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. 25வது வசனம் கூறுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபமாய் இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கிட்டி சேர்றதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? வழி திறந்து வச்சிருக்கிறார். ஆலயத்துக்கு கடந்து வரணும். ஹல்லேலூயா. இப்ப ஆலயத்திற்கு கடந்து வர சண்டே மாத்திரம் வந்தா போதுமா? சண்டே மாத்திரம் வந்தா போதுமா? சாட்டர்டே ஒரு 1 hour 2 hour நம்ம டைம் எடுத்து நம்ம வந்து கர்த்தரை கிட்டி சேர முயற்சி செய்யணும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு மாசம், எல்லா மாதமும் செய்ய முடியாது, பட் சம் மந்த்ஸ் யூ கேன். யாராவது இடத்துல நீங்க சொல்லிட்டோ இல்ல பொறுப்புகளை கொடுத்துட்டோ நீங்க கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறது சில நேரத்துல நான் சொல்லக்கூடாது, பட் சில நேரத்துல சாட்டர்டே எல்லாம் பார்த்தா ரொம்ப சில பேர் தான் வர்றத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை கிட்டி சேருகிற முயற்சிகளை வீட்டில் தான் நம்மளால எடுக்க முடியல, வீட்டில் தான் ஜெபிக்க முடியல, வீட்டில் தான் வேதத்தை வாசிக்க முடியல. பட் யூ கேன் கம் டு சர்ச். நம்ம சர்ச்சில் வந்து எவ்ரி வீக் நமக்கு ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. மாசத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோம். எவ்ரி சண்டே வீக்லி ஒன்ஸ் நம்ம வைக்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்? சரியாய் பங்கு கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் சும்மா கழுவப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் வந்து பரலோக ராஜ்யத்திற்கு போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட மாத்திரம் இல்லாமல் தேவனை கிட்டி சேருகிற முயற்சிகள், தேவனுக்கு நற்கிரியைகளை செய்கிற முயற்சிகள், தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற முயற்சிகளை நாம எடுத்து செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனமாய் அதே அதிகாரத்துல எபிரேயர் 10ல 29வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்க 3 காரியம் வேதம் கூறுகிறது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. யோசித்து பார்க்க வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய இரத்தத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை நம்ம ஒரு அசுத்தமாய் நம்ம அனுசரிக்கும் பொழுது தேவனுடைய பந்தி நம்ம இன்னைக்குள்ள பங்கு கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Hallelujah. Can you imagine the son of God, you are trampling. அவர் மேல நீங்க உங்க காலை வைத்து
நீங்க நசுக்குறீங்கன்னா பாருங்க. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை அருவருப்பாய் அசுத்தமாய் எண்ணுகிறவன். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் பேசும் பொழுது அந்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன். ஆவியானவர் பேசும் பொழுது, when the spirit of God is talking, the blood of Jesus Christ நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படணும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அதற்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்பொழுது இந்த வசனம் கூறுகிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. When the Spirit of God is talking to you, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது ஆண்டவர் சொன்ன எவ்வளவு கொடிதான காரியங்களை அவன் சந்திப்பான் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு நான் உட்பட்டு நடக்கிறேன் என்று சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், நான் பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசுறாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆவியானவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்றவங்க யாரும் நம்பிக்கை இல்லையா? அல்லேலூயா. திரும்ப ஒரு தடவை கேட்கிறேன், ஆவியானவர் பேசுவாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே. ஆவியானவர் பேசுவாருன்னா எப்போ பேசுவாரு? எந்த நேரத்துல பேசுவாரு? அப்ப அந்த வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது அது சத்தியமா இருக்கும் என்றால், அது சத்தியம் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் என்றால், சரி நம்ம பேசுறது தான் நம்பல. அங்க தெசலோனியர் சபையில இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம், அவர்கள் பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர்கள் வீட்டுக்கு போய் அதை ஆராய்ந்து பார்த்து, அவர்களே படித்து ஆராய்ந்து பார்த்து அவர்களே ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Hallelujah. Maybe you don't believe what we are saying here, but you can at least go home and read. நீங்கள் எடுத்து அதை வாசிக்கலாம். You can go home and read the word of God and then make a decision in your life. But without making decision, ஒரு தீர்மானம் எடுக்காமல் நம்ம நாட்களை கடத்தி கொண்டே இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு டிசிஷன் எடுக்கணும் பிரியமானவர்களே. ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். Do you believe or not believe? Do you believe or not believe? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலையா? அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலையா? அவருடைய இரத்தத்தினால் மாத்திரம்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வரும் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலையா? சிம்பிள் क्वेश्चंस. அவர் சொல்றாரு, என்னுடைய இரத்தத்தினாலதான் உன்னுடைய மனசாட்சி கழுவப்படும்ன்றாரு. என்னுடைய இரத்தத்தினாலதான் உனக்கு நித்திய மீட்புன்றாரு. என்னுடைய இரத்தத்தினாலதான் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை என்று சொல்லுகிறார். என்னுடைய இரத்தத்தினாலதான் நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பாய் என்று சொல்லுகிறார். Do you believe or not believe? அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலையா? அல்லேலூயா. வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலையா? விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கணும் பிரியமானவர்களே. நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மூலியமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தி வைத்த ஊழியத்தை நீங்க தான் செய்ய முடியும். உங்களுக்காய் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை வைத்து, தாயின் கருவில நீங்க உருவாவதற்கு முன்பதாக உங்களை வைத்து ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த காரியங்களை நீங்க தான் செய்யணும். Hallelujah. Nobody else will come and do that for you. Hallelujah. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. There is no point hearing these words. You have to make a decision in your life. ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்திற்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். I believe that Jesus Christ died on the cross. I believe that only through the blood of Jesus Christ I have eternal redemption. Only through the blood of Jesus Christ I will be able to go to heaven. Only through the blood of Jesus Christ I will have forgiveness. Hallelujah. Simple statements. சிம்பிளான வார்த்தை, சிம்பிளான statements. But விசுவாசிக்கிறவர்கள் யார் என்பதை நம்ம பார்க்கணும். Hallelujah. If you believe, இந்த நாளில நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவருடைய பாருங்க, இந்த இதை விசுவாசிக்காம நீங்க தேவனுடைய பந்தியில எப்படி பங்கு கொண்டு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க? கரெக்டா?
If you don't believe this is the way to eternal redemption, இது மூலியமா தான் எனக்கு நித்திய மீட்பு வரப்போகுது, இது மூலியமா தான் எனக்கு வந்து பாவ மன்னிப்பு வரப்போகுது, இது மூலியமா தான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறேன், இதெல்லாம் விசுவாசிக்காம நீங்க தேவனுடைய பந்தியில எப்படி பங்கு கொள்ள முடியும்? அல்ல, இதுதான் ஆண்டவருடைய ரத்தத்தை நிந்திக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்ல, ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியத்திற்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், பட் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு விஷயம், நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாம். நம்ம தேவனுடைய பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. உம்மை நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பேசலாம். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. Thank you Father. ஹalleluya. ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த கொடிதான ஒரு ஆக்கினை தீர்ப்பு நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஹalleluya. அதற்காக தான் நம்ம இந்த வசனத்தை எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்றார், யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்களே யோசித்து பாருங்க. ஹalleluya. உங்களுக்கு யோசிக்கிற திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஞானவான்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த சத்தியத்தை விளங்க பண்ணுங்க என்று சொல்லி கேளுங்க அவரிடத்துல. ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவரிடத்துல ஒரு விஷயம் நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. அபாத்திரமா இதிலே பங்கு கொள்ளுகிறவர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அதை கனவீனமா எண்ணி, ஒரு பாரம்பரியமா எண்ணி நம்ம பங்கு கொள்ளாதபடிக்கு ஹalleluya. ஒரு விஷயம், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிடலாம். ஹalleluya. அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya. அதை அறிக்கை செய்கிறது நாள மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஹalleluya ஆண்டவரிடத்துல இரக்கம் பெறுவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்காய் செய்து முடித்து விட்டார். நாம் இந்த நாளிலே செய்ய வேண்டியது அதை விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி நம்மளுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு நம்ம இந்த வேளையில் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இத்தனை நாள் என் வாழ்க்கையில நான் வீணடித்து விட்டேன் அப்பா, ஆண்டவரை விசுவாசிக்காமல் கடந்து போய்விட்டேன், இனிமேல் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு கேட்ட வார்த்தைகளை நானும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. உம்முடைய இரத்தம் இல்லாமல் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. உம்முடைய இரத்தம் இல்லாமல் எனக்கு நித்திய மீட்பு இல்லை ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் இல்லாமல் கர்த்தாவே ஆண்டவரே எனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரே அப்பா அப்பொழுது உம்மை கிட்டி சேர முடியும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya. Thank you Jesus. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Hallelujah. Thank you Jesus.